வணக்கம் தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. மிக முக்கியமாக ஏனென்றால் தெளிவான முக்கியமான விஷயங்களை நல்ல விஷயங்களை அறியக்கூடிய விஷயங்களை இந்த சேனல் மூலமாக தெரியக்கூடிய மாதிரியாக இருக்கின்றதாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வாரது எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கின்றது. சரி, இன்றைய முக்கியமான செய்திகளுக்கு வரலாம். தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாணத்தில் பலாலி ரோட்டில் இருக்கிற ஒரு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நடந்த சம்பவம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. செய்திகளில் வெளிவந்திருக்கின்றது. அந்த வைத்தியசாலையின் பெயரை குறிப்பிடாமல் செய்திகளில் வெளிவந்திருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கு. யாழ்ப்பாணம் பலாலி ரோட்டில் கந்தர்மட சந்திக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லித்தான் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன வைத்தியசாலை என்று சொல்லி பேரை குறிப்பிடல. சரி, விஷயத்துக்கு வரலாம். இரத்த பரிசோதனை, முழுமையான இரத்த பரிசோதனைக்கு இலங்கையில் நிர்ணயிக்கப்பட்ட காசு எவ்வளோன்னு சொன்னால் 400 ரூபாய். ஆனால் இந்த வைத்தியசாலையில் ஒரு நபரிடம் இல்லை, நிறைய பேர்கிட்ட இப்படி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் 400 ரூபா வாங்க வேண்டிய ஒரு நோயாளியிடம் 550 ரூபா படி இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நுகர்வோர் விவகார சபைக்கு முறைப்பாடாக அவங்க வழக்கை தொடர்ந்து வழக்கு நடந்த போது இந்த வைத்தியசாலை அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்கள் 400 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 550 ரூபா ரத்த பரிசோதனைக்கு பிளட் டெஸ்டிங்குக்கு வாங்கினன்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதோட அதிரடி உத்தரவு ஒன்றை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. என்றால் இலங்கையினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகளில் இந்த விஷயத்தை நீங்களாகவே உங்களுடைய செலவிலேயே தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்குது நீதிமன்றம். அதோட முக்கியமாக இப்படியான விஷயங்களில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சின்ன மாற்றங்கள் என்றாலும் இந்த விஷயங்களில் விலை விவரங்களில் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுகள் அதிகமாக வசூலிக்கிறார்கள் என்றால் அதுக்குரிய முறைப்பாட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். மீண்டும் அந்த இலக்கம் 1977. இலங்கையில் அதிகரிக்கிற மோசடிகள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் நியூஸ் ஒரு பக்கம் வந்தாலும் இந்த மோசடிகள் சம்பந்தமான செய்திகளும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக மக்கள் தெளிவடைய வேண்டும். மக்களுக்கு நாங்கள் ஒரு ஊடகமாக செய்திகளை சொல்லும் போது தெளிவுபடுத்தல் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்தை நான் முன்னுரிமை கொடுத்து கதைப்பதற்கான காரணம் இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் நீங்கள் தெளிவாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், போலீஸாரண்டு தங்களை ஃபேக்கா அடையாளப்படுத்தி வாட்ஸ்அப்லையும் சரி டெலிகிராம் ஆப்ஸ்லையும் சரி, நிறைய பேர் வாட்ஸ்அப் பாவிப்பீங்க, டெலிகிராம் பாவிக்கிறார்கள் குறைவு, ஆனால் வாட்ஸ்அப் பாவிக்கிறார்கள் அதிகம். அப்படி இருக்கல வாட்ஸ்அப்லையோ சரி டெலிகிராம் ஆப்ஸ்லையோ சரி தங்களை போலீஸாரண்டு அடையாளப்படுத்துகிற மாதிரி ப்ரொஃபைலில் போலீஸோட ஃபோட்டோ, ஒரு ஃபேக்கான போலியான போலீஸோட ஃபோட்டோவை போட்டு போலீஸ் நம்பர் மாதிரியே மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜில் ப்ரொஃபைலில் மட்டும் இல்லை, போலீஸ் ஃபோட்டோ மெசேஜ்லையும் இந்த போலி அதிகாரிகளை ChatGPT AI செஞ்ச விஷயங்களை போலீஸ் அதிகாரிகள் போல உருவாக்கி ஃபோட்டோவை உருவாக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பி இவங்களை நம்ப வைக்கிறாங்க. மக்களை நம்ப வச்சு உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கங்கள் இப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்குது. இவர்களே அந்த மோசடிக்காரர்கள். ஆனால் மோசடிக்காரர்கள் உங்கள் வங்கி கணக்குகளை குறிவைக்கிறார்கள். இதுக்கான விசாரணைகளை நடத்த வேண்டும். இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமெண்டா இவ்வளவு காசு எங்களுக்கு போடுங்க, உங்களோட நம்பர் தொலைபேசி இலக்கத்துக்கு வர OTP இலக்கத்தை தாங்க, உங்களோட பேங்க் கார்டில் இருக்கிற CVV இலக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி மிரட்டி மோசடி செய்கிற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வர OTP அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்களா உங்களுடைய காசு அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய CVV இலக்கம் என்று சொல்கிறது, அந்த ATM கார்டில் பேங்க் கார்டில் இருக்கிற CVV இலக்கங்கள் இதுகளையும் நீங்கள் கொடுத்தீங்களா கடும் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் யாருக்குமே இது ஷேர் பண்ண தேவையில்லை. இவங்க எப்படி மோசடியில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால், மத்திய வங்கியிலிருந்து கால் பண்ணுறோம், மத்திய வங்கியிலிருந்து கதைக்கிறோம், இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை CID கதைக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இப்படி பரவலாக உத்தியோகபூர்வமான வேறு பெயரை பயன்படுத்தி போலியான மோசடிகளில் ஈடுபடுறது தான் அதிகமாக முறைப்பாடு கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சந்தேகத்துக்குரிய முறையில் யார்கிட்டையாவது இருந்து அழைப்பு வருது, இப்படி பேசுகிறாங்க, அவங்க உங்களுக்கு சந்தேகம் வரல, நமக்கு இது பேங்க் தானா இல்லது போலியான்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக அங்கே வந்தே ஆகணும். அப்போ பேங்கிலிருந்து கால் பண்ணுறாங்களே, போலீஸிலிருந்து கால் பண்ணுறாங்களே, நாங்கள் அவங்களுடைய முரண்படக்கூடாது, திரும்ப கதைக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் அவர்களை உத்தியோகபூர்வமாக, அதாவது உத்தியோகபூர்வமான ஆட்கள் தானா கால் பண்றாங்கன்றதை நீங்க சரி பார்க்க வேண்டும். இப்படியான விஷயங்களில் இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா, இப்படியான விஷயங்களை அணுகாமல், ஏனென்றால் மத்திய வங்கியோ அல்லது போலீசாரோ வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி இதை நீங்கள் அவர்களுக்கும் OTPக்கும் சம்பந்தமே இல்லை, அவர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்றால் உத்தியோகபூர்வமாக அழைப்படுப்பார்கள், இல்லாது நேரடியாக வருவார்கள். அப்ப இதுல இருந்து நீங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்படியான போலியான விஷயங்கள் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா நீங்கள் அதை முறைப்பாடு அளிக்கலாம். 07185929218, அடுத்த இலக்கம் 07185
25917665 இந்த 2 இலக்கங்களுக்கும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இப்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தால் முறைப்பாட்டை பதிவு செய்வதன் மூலம் அவர்களையும் கைது செய்வார்கள். இன்னும் நிறைய பேர் இந்த மோசடியில் சிக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். இந்த மோசடி செஞ்ச ஒரு சில நபர்கள் இப்பொழுது போலீசாரால் முறைப்பாட்டை அடுத்து கைதாகி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இப்போ இந்த வருடத்திலேயே டெங்கு மரணங்கள் அதிகரித்து வருது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அதுலேயும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னென்னா, ஒரே நாள்லேயே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரே நாள்லேயே அதிக மரணங்களும் பதிவாகி இருக்குது. இப்படி இருக்கையில் மேல் மாகாணத்தில் தான் அதிகமாக டெங்கு பரவல் ஏற்பட்டிருக்குது. இந்த டெங்கு சோதனையின் போது சுகாதார பரிசோதகர்கள் ஒரு வீட்டில் போயிருக்கிறாங்க. பெலவத்த என்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள சோதனையிட்ட போது அங்கே வந்து நிறைய இடங்கள், அந்த பெலவத்தையில் இல்லை, இலங்கை முழுவதுமாக இப்போ சோதனை நடந்து வருது. இந்த பெலவத்தையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, சோதனையிட்ட நேரம் ஒரு வீட்டில் இருந்து பெரிய ஒரு துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. போனது டெங்கு சோதனைக்காக. டெங்கு நுளம்பு பரவக்கூடிய இடங்கள் இருக்காண்டு தான் சோதனையிட போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட விஷயம். இந்த வீட்டில் இருந்த பெண் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் என்று சொன்னால், துப்பாக்கி இருந்தது. இரண்டாவது, அந்த சுகாதார பரிசோதகர்களுக்கு அவர்கள் அந்த சோதனையிடுற நேரத்தில் அவர்களுக்கு இடையூறாக இருந்திருக்கிறார். வாக்குவாதத்தில் ஏற்பட்டு இடையூறாக இருந்திருக்கிறார். அதோட பரிசோதகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் அதிகமாக நாய்கள் வளர்க்கப்பட்டதாகவும் இந்த எந்தவித சுத்தமுமே இல்லாமல் அசுத்தமாக இந்த வீடு இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு பரவும் இடங்களை அழியுங்கள். உங்கள் வீட்டில் டெங்கு பரவக்கூடிய மாதிரியாக நீர் தேங்கி நிற்கிற இடங்கள் இருந்தால் தயவு செய்து அதை இல்லாமல் பண்ணுங்கள் என்று சொல்லி பரிசோதகர்கள் அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் ஒரு தீ விபத்து ஹோமாகமவில் கட்டுவான என்ற ஒரு இடத்துல ஒரு ஹெல்மெட் செய்கிற ஃபேக்ட்ரியில் ஏற்பட்ட, கைத்தொழில் வலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஹெல்மெட் செய்கிற ஃபேக்ட்ரி, இங்கே ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்தி வந்திருந்தது. நானும் உங்களுக்கு அந்த செய்தியை தந்திருந்தேன். அந்த 5 பேருடைய புகைப்படம் இப்போ வெளியாகி இருக்கிறது. கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இளம் ஆக்கள் தான் இதில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெண் உட்பட 5 பேர், 4 இளைஞர்கள், ஒரு பெண். 5 பேருமே இளம் வயதுடைய நபர்கள் தான். எவ்வளவு கனவுகளோடு இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருந்திருப்பாங்க. அதுலேயும் ஒரு நபர், 3 நபர்கள் அந்த வேலைக்கு கிட்டடியில் தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் அளவில் தான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக தற்காலிகமாக தான் இந்த வேலையில் இருந்திருக்கார். வெளிநாடு போகிற விஷயங்களும் கிட்டத்தட்ட சரி வந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த 5 பேருமே உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகி இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். அதோட அந்த இடத்துல பொதுமக்கள் எப்படி முறைப்பாட்டை விமர்சனத்தை கூறியிருக்கிறார்கள் என்றால், கைத்தொழில் வலயம் என்ற ஒரு பெயரை சொல்கிறாங்க. கைத்தொழில் வலயத்தில் இருக்குது. ஆனால் தீ விபத்து ஏற்பட்டாலோ, ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, விபத்தை தடுப்பதற்கான எந்த முன்னாயத்த நடவடிக்கைகளும் அங்கே இல்லை என்று சொல்லி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் பிடிச்சிருக்கலாம் தீயணைப்பு படையினர் அங்கே வந்து தீயை அணைப்பதற்கு. கைத்தொழில் பேட்டை, கைத்தொழில் வலயம் என்று சொல்லும்பொழுது அங்கு இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வளவு உயிர்கள், என்ன எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அந்த இடத்து பொதுமக்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவரே அதிரடியாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், வடக்கு கிழக்கு கடற்கரை பகுதிகளை பராமரிக்க வேண்டும். தயவு செய்து வடக்கு கிழக்கு கடற்கரை பகுதிகளை பராமரிங்கள் என்று சொல்லியும், சட்டவிரோதமாக கடற்கரைக்கு பக்கத்தில் கட்டப்படுற கட்டடங்கள் தொடர்பிலையும் அவதானம் செலுத்த வேண்டும். அப்படியெல்லாம் சட்டவிரோதமாக கட்டக்கூடாது என்று சொல்லியும் ஜனாதிபதி அனுர கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதோட யானை வேலிகள் மக்களின் உயிரை காவு கொள்ளக்கூடிய மாதிரியாகவும் மக்களின் விவசாய நிலங்களை பாதைப்படைய வைக்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கிற அந்த யானைகளுடைய வருகையை தடுப்பதற்காக யானை வேலிகளை அமைப்பதற்காகவே பல மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.